புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்ற விஷயத்த கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, திருமணமே வந்து பெரிய அளவில் ஒரு திருப்திகரமாக நடக்காதும் போது அவங்களுக்கு அந்த தாம்பத்திய ஈடுபாடு அப்படின்றது பெருசாக இருக்காது. அதனால அவங்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பெற்றுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவே இருக்காது. குழந்தை ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே போல் இந்த மருத்துவ உதவியெல்லாம் ஆசைப்படுறவங்க இந்த நேரத்தில் செஞ்சுக்காமல் இருக்கிறது நல்லது. இது வந்து சிறப்பாக இந்த நேரம் அவ்வளவு சிறப்பான குழந்தை வரக்கூடிய சிறப்பான காலகட்டம் இது கிடையாது. அதனால பெருசாக எந்த செலவுகளும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ரெண்டாவது, இந்த நேரத்தில் உத்திராட நட்சத்திர ஆணையோ பெண்ணையோ திருமணம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவங்களுக்கு அந்த அந்த 10 மாத காலங்கள் அவங்க டென்ஷனில் இருப்பாங்க. நிறைய வேலைப்பளு காரணமாக அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் இருக்கும். அதனால தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஃப்ரீயாக விட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்தான பலம் குரு ஸ்தானம் மாறும்போது அவங்க திரும்பி நல்லபடியாக பழையபடியே சிறப்பாக ஆயிடுவாங்க. இது வந்து புதுசாக திருமணமானவங்களுக்கு மட்டும் இல்லை, முதலே திருமணமானவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும்போது அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களே கொஞ்ச நாளில் சரியாய் வந்துடுவாங்க.